நான் பொதுவாக என் பெரிய அக்காவிடமிருந்து பள்ளிக்குச் செல்ல கார் சவாரி கிடைக்கும். அவள் எப்போதும் முழுமையாக தயாராக இருப்பாள். அழகான ஆடைகள் அணிவாள். வேலைக்கு பொருத்தமான மேக்கப்பும் போட்டிருப்பாள். ஆனால் ஒரு காலை எல்லாமே விசித்திரமாக இருந்தது. நான் தாமதமாக எழுந்தேன். விரைவாக கீழே வந்தேன். அங்கே அவள் நின்றிருந்தாள். வழக்கமான தொழில்முறை தோற்றத்தில் கிடையாது. மோசமான ஆடைகள், மேக்கப் ஏதும் இல்லை. நான் கேட்டேன், இன்று இப்படி கெட்ட ஆடையில் வேலைக்கு போகிறாயா? அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு மிக பெரியதாக இருந்தது. அவளுடைய கண்கள் பயங்கரமாக தெரிந்தன. பிறகு அவள் என் கையை பிடித்தாள். அவள் மிகவும் பலமாக பிடித்தாள். அவள் சொன்னாள், நான் உன்னை பள்ளிக்கு நடந்து அழைத்துச் செல்கிறேன். நாங்கள் அமைதியாக நடந்தோம். அவள் பிடிப்பு ஒருபோதும் தளரவில்லை. வாசலுக்கு அருகில் பிடித்து உள்ளே ஓடிவிட்டேன். பிறகு என் தொலைபேசியை பார்த்தேன். என் அக்காவிடமிருந்து ஒரு செய்தி வந்திருந்தது. அவள் ஏற்கனவே வேலைக்கு போய்விட்டாளேன். தன்னுடைய காரில் அமைதியின் சைகை காட்டிக்கொண்டு இருந்தாள். அப்படியெனில் என்னுடன் பள்ளி வரை வந்தது யார்? நான் கூட அம்மாவிடம் சொல்ல அவள் சொன்னாள், டோப்பல்கேங்கர். அதற்கு பிறகு என் அக்காவை மேக்கப் இல்லாமல் பார்க்கும் போதேன் அந்த காலை என்னை மீண்டும் நினைவூட்டுகிறது.